ஆண்டவர் சொன்ன வார்த்தைதான் ஏசாயா 58வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் நல்லா கவனிச்சிருங்க. கர்த்தர் எப்படி நடத்துவாரா? நித்தம். கடந்த 21 ஆண்டுகள் இந்த ஊழியத்தை நடத்தி வந்திருக்கிறார். கடந்த பாதையுடைய அனுபவங்கள், கண்ணீரின் பாதைகள் ஊழியர் குடும்பத்திற்கு அதாவது அவர்கள் அனுபவித்து, அதுபோல இங்க வந்த பிள்ளைகள், வந்திருக்கிற பிள்ளைகள் கடந்து வந்த பாதைகள், கருதுகொண்டாத கண்ணீரின் பாதைகள் ஏராளம் இருக்க. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இதுவரை நீங்கள் நடந்து வந்தது அந்த பரிசுத்த தேவனுடைய கரம் உங்களை நடத்தினது, நித்தமும் நடத்துகிறது. 365 நாட்கள் நடத்துகிறது. 365 நாட்கள் மனத்தில் முழுவதும் நடத்துகிற தேவன் கரம் பிடித்து நடத்துகிறது. அந்த நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்கள் அப்படின்னா தேசத்துல கொரோனாக்கள் வரலாம், சுனாமிகள் வரலாம், கொள்ளை நோய்கள் வரலாம், என்னதான் உலகத்துல வந்தாலும் பஞ்சம் வரலாம், பட்டினி வரலாம். இதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைப்படி உலகத்தில் அங்கங்க வருகிறது, நடந்து கொண்டு இருக்கிறது. இங்கே நம்ம ஓய் புயலை பார்த்திருக்கிறோம், சுனாமியை பார்த்திருக்கிறோம், கொரோனாவை பார்த்திருக்கிறோம். இதெல்லாம் வந்தாலும் நித்தமும் நடத்தி சோத்திரம் மகா வறட்சியான காலத்திலும் நீ மகா வறட்சி வந்தாலும் ஒரு ஆத்மாவுல நீ தோய்ந்து போகாதபடி ஒரு ஆத்மாவை திருப்தியாக்கி எலும்புகளை நிறமுள்ளதாக்குவார். அடுத்ததுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவோ கரைகளை தலைக்கு மேல எழுப்பி தண்ணி மகிமைப்படுத்துங்க. நீரூற்றை எதெல்லாம் வந்தாலும் கர்த்தருடைய பிள்ளையே இந்த சபைய தேவன் வளமிக்க தோட்டமாக வச்சு வற்றாத நீரூற்றாக இந்த சபையை ஆசீர்வதிப்பார். சபையை செல்லும் போது இந்த சபைக்குள்ள இருக்கிற குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இங்க வருகிற பிள்ளைகளை, தலைமுறைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாக ரெண்டு காரியத்தை மட்டும் நாட்கள் விடவே கூடாது. ஒன்று ஜபம், இன்னொன்று வேதனை. இதுவரைக்கு 2 காலம் தான். இன்னொன்று அவன் பரிசுத்தம், அபிஷேகம். பரிசுத்தம், அபிஷேகம், தாழ்மை, இதெல்லாம் அவனுக்கு இருந்துட்டா கர்த்தர் உயர்த்துவத உலகத்தில் எந்த சக்தியால் தடுக்கவே முடியாது. இயேசு வல்லமையுள்ள தேவன். நீங்க குடும்பத்துக்காக ஜெபிக்கும் போது மகனுக்காக ஜெபிச்சிருக்க, 2வது மகனுக்கு ஆசீர்வதிக்கட்டும், எல்லாரையும் ஆசீர்வதிக்கட்டும். ஞாபகம் வரும்போது எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நானும் ஞாபகம் வரும்போது உங்களுக்காக ஜெபிப்பேன். ஏனென்றால் இரவு போல உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு ஊழியர் குடும்பம் இருக்கிறது. மொத்தத்துல நான் பொதுவா சபைகளை சொல்லி ஜெபிப்பேனே தவிர விசுவாசிகளை சொல்லி ஜெபிக்கிறது இல்லை. ஏன்னா விசுவாசிகளோட நமக்கு என்ன கிடையாது, தொடர்பு கிடையாது. தொடர்பு சபை பாஸ்டரோடு தான். பாஸ்டர் தான் உங்களோட ஐக்கியம். சத்தவரே கன்வென்ஷனுக்கு அழைக்கும் போது வருவோம், தேவனுடைய வார்த்தையை கொடுப்போம், பிளஸ் பண்ணுவோம், கடந்து போவோம். அதோட எங்களுடைய பொறுப்பு முடிக்கிறது. உங்களுக்கு முழு பொறுப்பு யாருன்னா தொடர்ந்து நீங்க ஐக்கியமா இருங்க. உங்களுடைய ஐக்கியம் தான் சோத்திர சாத்தாருக்கு தலையை நசிக்கும். சந்தோஷமா இருங்க, விட்டு கொடுங்க, மன்னிங்க, ஜெபிங்க, பரிசுத்தத்துல காத்துக்கொள்ளுங்க. பரம்பரை வருகைக்கு எப்போ ஆயத்தமா இருங்க.